ஹோலி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு புறப்படும் வட மாநில தொழிலாளர்களால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்கலாம். அருண்குமார், வணக்கம். திருப்பூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கிறது? கூடுதல் தகவல்கள். வணக்கம். பின்னலாடை நகரமான திருப்பூரில் சுமார் 3 லட்சம் வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் இங்கேயே தங்கி பணியாற்றுவதால் தீபாவளி, மகர சங்கராந்தி, ஹோலி பண்டிகைகளுக்கு தங்கள் ஊருக்கு செல்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். இந்த நிலையில் வரும் மார்ச் 14ஆம் தேதி வட மாநிலங்களில் ஹோலி பண்டிகையை உறவினர்களுடன் கொண்டாட சொந்த ஊருக்கு செல்ல வட மாநில தொழிலாளர்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இதனால் திருப்பூர் ரயில்வே நிலையத்தில் ஏராளமான வட மாநில தொழிலாளர்கள் நேற்றைய தினமே கூட்டமாக ரயில் மூலம் சொந்த ஊர் சென்றனர். இந்த நிலையில் இன்றும் 2வது நாளாக சொந்த ஊர் செல்ல குவிந்து வருகிறார்கள். டாடா நகர் எக்ஸ்பிரஸில் ஏறினார். நாளை மறுநாள் காலையில் சொந்த ஊர் செல்லலாம் என்பதால் இறுதி மூச்சாக ஏராளமான தொழிலாளர். அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். அவர்கள் ரயில் நிலையத்தில் குவிந்து முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் பல மணி நேரம் காத்திருந்து ஏறினர். மேலும் தொடர்ந்து வரும் ரயில்களிலும் கூட்டமாக ஏறி வருகிறார்கள். கூட்டத்தை கட்டுப்படுத்த ரயில்வே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி அருண்குமார்.